மக்களே ஒரு மீன் சாப்பிட்டு முடிச்சோம். கரெக்டாக வரும். கரெக்டாக நீட்டாக வை. நான் பேப்பர் மடிச்சுக்கிறேன் கரெக்டாக. எப்படி இப்படி இந்த இடத்துல வை. நாங்கள் அதில் போடுத்தோமோ நீ தூக்கிட்டு போயிட்ட பேப்பரை தோசையில் ஆற வச்சுருங்க. அப்படியே தோசையில் ஆற வச்சு அப்படியே தின்னு. அனல் தான் வச்சுக்கிறான் பாரு கடைசியா. சரி அது கேள்வி இன்னும் ஃபுல்லாக தள்ளுறா. அனல் அடிக்கிறது தெரியல. அனல் அடிக்காது என்ன பண்ணுவோம்? வெளியில்றா நீ அனல் கடைசி வச்சுட்டானா போடுவாங்களா? அனல் அடிக்கிறது உள்ள பிடிக்க முடியாது தெரியல மீனை. கட்சித்தா இதில் கட்சி செஞ்சு எடுத்துக்கோ. தலை பக்கம் சொருவி எடுக்கிறது நல்லா இருக்கும் திருப்புறதுக்கு. பாருப்பா அத்தை எடுத்துக்கோ. கட்சி துணியில் கட்சி துணி கேட்கணும். என்ன பண்ணுற? சரியா அதுக்குள்ள திருப்பிடாத. கை போடாத எடுத்து போக முடியாது. விரிச்சு போட்டு எடுத்து வைடா. சரி அந்த உடஞ்ச மீன் அங்கே வச்சுட்டு போ. பச்சையுமா இல்லை மாதிரி ஆகி போட்டு வச்சிக்கோ. கிட்ட நம்மளுக்கு அந்த கல்ல கழுவு வண்டி வச்சாச்சு அவ்வளோத்தான். கிட்ட சட்டிக்கு மேலே வச்சு சவுக்காயத்துக்குள்ள இது மாதிரி எத்தனை வச்சுக்கிறணும். சட்டியில் போட்டுக்கோ. வேட்டி தூக்கி விட்டு மேலே திருப்ப ஆவி அந்த பக்கம் எல்லாம் நடக்கிட்டு. எண்ணெய் ஊற்றுறாடி என்னம்மா? நம்ம காரம் எனக்கெல்லாம் காரம் போடு. என் மீனுக்கு நிறைய காரம் போடு. ரெண்டு மீனை உனக்கு காரம் கம்மின்னா காரம் கம்மியாக வச்சுக்கா. கடை தான் வெந்திருக்கோம். கடை வெந்திருக்குண்டா. மீன்லாம் சீக்கிரம் வந்துடும்டா. சாந்து வெந்திருக்காதுடா. சீக்கிரம் மீன் வந்துருக்கு எனக்கு தெரியும். வெந்திருக்கோம் சாந்து வெந்திருக்காது. இல்லை என் மீன் காரம் போட்டுறான். நான் எது சாப்பிட்றேன்னா அது காரம் போட்டுறான். நீ காரம் அதிகமாக தூக்க மாட்டியா? நான்லாம் தும்மாட்டா. அந்த கல் வந்து பழவன கல் டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறப்பே சாப்பிட்லான்னு தோணுது. அதில் அது டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ? எது நம்மளும் நல்லா இருக்குண்டா. நாம் சாப்பிட்ற மீனா என் மீனுங்களாம் போட்டு விடு. நான் சாப்பிட்ற மீன்லாம் விட்டா அடைச்சி விடு. சாப்பிட்டு உருவி எடுத்துறேன். காரெல்லாம் நமக்கு பிரச்சனை. குறைச்சிக்கலாமா? பார்த்துக்கலாம். 6 ரூபாய்க்கு கொட்டிட்டுண்டா. 20 ரூபா போயிட்டு நான் வாங்க நாம் வாங்கிட்டு போகிறப்போம். இந்த ஓட்டைக்குள்ளே விட்றா. இந்த அத்து விட்டுருமோல அதுக்குள்ள வாத்தி வராங்க வலிச்சுக்கிட்டு. எங்கப்பா கேட்குறீங்க? சொல் பேச்சு. தண்ணி நிறையா போகுது. நாமளும் சுற்றி எடுத்து போகணும்டா. வந்து டயர் மாட்டிக்கும். வேலை அந்த மீன் திலுப்புடா. துளிப்பு போட்டத்தாண்டா அது இது எதுவும் பண்ணாதுடா. யாருக்குன்னு போகிறோம் கொண்டாடிக்கும். மக்களே வாங்க மீன் சாப்பிட்லாம். சண்டே இன்னைக்கு ஸ்பெஷலு. தோசைக்கல்ல மீன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க சாப்பிட்டு போகலாம். இந்த கல்லில் 2 மீனாக தான் போட முடியும். அதனால் 2 மீனாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சுப்பிரமணி கடையில் சின்ன கடையில் இருக்குது. அந்த கடையில் எல்லாம் நிற்கிறாங்க. நண்டா கிட்ட இந்த மீன் இருக்கு. செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பா வச்சு ஊற்றுறா. எண்ணத்துக்கு எண்ணெய் ஊற்றாத. அப்புறம் கடைச்சாத்தான் ஊற்றக்கூடாது. அது 2 வாட்டி அந்த ஏரெல்லாம் 1000 ரூபாய் வச்சு அழுத்தி விட தெரியுமா? எண்ணெய் எல்லாம் காலி பண்ணிட்டியா? அப்புறமா ஊற்றலாம். இரு எப்போ எப்பா சின்ன மீனாக தான் ஊற்ற மாட்டேன். நான் போட்டு கொழுந்து விட்டு எரியுறா. யாரோ சரியாக போயிடும். வந்துக்குது. யார் அப்படி பண்ணுறா? வெந்திருக்குடா. இறக்கிக்கலாம். வெந்திருக்காது சொன்னா கேளு. இப்போ தான் சாந்து போட்டுருவோம். சாந்து வேகணும். சாப்பிட்லாம்டா. வாடா டைம் ஆகிட்டே இருக்குது. அனல்லாம் குப்புன்னு எரியுது. அது ஒன்று திருப்ப முல்ல அப்படித்தான். அதுக்கு மேலே நசுக்காத போதும். மக்களே நீங்களும் இந்த மாதிரி வயல் சைடு போய் மீன் பிடிச்சி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருந்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முல்ல இந்த மீன் அந்தாண்டி வந்துடு. போட்டான்டா. பொத்துன்னு போட்டான்டா. எண்ணெய் தெரிச்சிருச்சு. கல் ஒழுகி போச்சு. திருப்பி எடுத்து திருப்பு ஒரு திருப்பு. அவ்வளோதான். அடுத்த திருப்புலாம் எனக்கு எடுத்துடுறேன். நான் சாப்பிட்டு கிளம்புறேன்.
என் மீன் இது ஓ மீன். கல் எடுத்து வச்சிரு, அடியில் பிடி, தூக்கு தூக்கு தூக்கு. வா வந்துரு வா. இல்லை வா, இன்னும் அழுத்தாண்டா. சுடுது எச்சு விடுதே. வா காரண்டா வேலு, வெங்காயம் எடுத்து போயிட்டாங்க. வா எடுத்துகிட்டு வந்தேன்டா வெங்காயம் திங்கலான்னு. நாம் சாப்பிட்றது தான் வெங்காயம் எடுத்துருந்தோம், ஆனால் ஐயா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செம்மையாக இருக்குதுங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து போய் ஆற்றுல மீன் பிடிச்சி வந்து காட்டில் வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, ஒரு வழியாக மீன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.